பார்த்தீங்களா? சார் இல்லை அதை பற்றி நினச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா, அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் ஹோப்ஃபுல்லி இட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம். தேங்க்ஸ். பட் சார் ஓணம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார் இப்போ ப்ரொடியூசராக வந்து இப்போ 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்கள் எடுக்க போறீங்க, இன்னும் எத்தனை கோடி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கிஃப்ட் தர போறீங்க, அடுத்து இதை தமிழில் டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பற்றியும் சொல்லுங்க. பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையாக திங்க் வி பின் கொலாபரேட்டிங். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இருந்தால் அவர் பார்த்துப்பாரு. அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ பாலா சார். ஆக்சுவலி ஃபோர்ட் மென்ஷன் நாங்கள் ஸ்டேஜில். தேங்க்யூ சார், நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க. பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட். நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது 5 பார்ட்ஸ். அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது. பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஐ திங்க் இது இப்போ ஒவ்வொரு படமாக இது பெருசாக ஆக போகுது. ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் ஆர் டீம். ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ஐ மீன் ஐ டோன்ட் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ அக்செப்ட் வரும் எனக்கு தெரியல. யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ படத்தை நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஒரு லவ் நான் பார்த்ததுலேருந்து. ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட். அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது. இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி தேர் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல. அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வெர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில். அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மளாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சார் துர்கா சார் இங்கே சார் இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நான் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்த்ததுக்கப்புறம். துர்கா சார் கரெக்ட். அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார். நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம். சார் இல்லை சார், நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ண வருவாங்க. நீங்கள் படம் விட்டாங்கனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது. இது என்னன்னா இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி. நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம். இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம். ஆனால் அங்கேயே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு ஆஃப் மவுத் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு? இல்லை சார், நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்கள் வந்து இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட். இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேடி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஹலோ, அவர் இஸ் ஃபைன். ஓகே. கல்யாணி, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்டட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹீரோயின் 100 crore கிளப்பில் ஜாயின் ஆகிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு
Like it's not a solo film in any way in my head. I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So yeah, that's all I can say. Director sir, congratulations sir, இது ஒரு ஹியூஜ் சக்ஸஸ்க்காக. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா, இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துருக்கீங்களா? இல்லை, நான் மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோ இஸ் சந்திரா. சார் இந்த கதை வந்து நீங்க துல்கர் சார்ட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட்? துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரு? ஒண்ணு கேட்டுக்கிட்டு அப்புறம் கேட்டு மைக் அங்க வராம வந்து அங்கேயே வச்சிருந்தா நாங்க கேட்டு சார் நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் துல்கர் சார் அந்த क्वेश्चन கேட்டப்ப என்ன சொன்னாரு? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted to make the film bigger. He was excited. Yeah. துல்கர் சார் சொல்லும்போது வேற ஹீரோ சார், ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வந்தாங்க? இல்லை, நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு க்ரீட். ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்போவுமே எங்கள் பேனரில், எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்து தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்போவுமே கதை கேட்டுதான் இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்பே நான் இமீடியட்டாக எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோரில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதில் நம்ம குரூப்பில் இருந்த, இந்த டீமில் இருந்த நிறைய பேர், நான் இப்போ நிமிஷ் பங்களாவில் ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது. அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக் நிமிஷ் அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அது ஒரு கான்ஃபிடென்ஸ். எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி படத்தில். ஸோ அவங்க பக்காவாக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க. கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்கள் புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது. அந்த டைமில் ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர் ஐ திங்க் மேபி பாக்ஸிங் போயிட்டு சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிகேட்டடாக ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் இல்லையா. எங்கேயோ போனேன் சார்.